பத்திரிகை சுதந்திரம் என்கின்ற பெயரிலே அல்லது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் 10ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகை, அது 100 ஆண்டு காலம்னு பெருமை பேசிக்கொள்கிறது, ஆனந்த விகடன், இந்தியாவினுடைய பிரதமரை கைவிலங்கு கால் விலங்கு இட்டு வேற்று நாட்டினுடைய ஜனாதிபதி, வேற்று நாட்டினுடைய பிரசிடெண்ட் அவர் பக்கத்தில் உட்காத்தி வச்சு கைதி போல சித்தரித்து அவமானப்படுத்தி வெளியிட்டு இருக்கிற கார்ட்டூன் கருத்து சுதந்திரமாம், பத்திரிகை சுதந்திரமா. அதற்கு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பத்திரிகையினுடைய இணையதளம் முடக்கப்பட்டதற்கு கண்டனங்களை வேற கருத்து சுதந்திரங்கிற பேரில் வெளியிடுகிறார்கள். அமெரிக்காவிலிருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்க போனவங்களை அவங்க நாட்டினுடைய சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சு நம்ம நாட்டினுடைய தரையில் இறக்கின உடனே அந்த விலங்குகளை எல்லாம் நாம் அடித்து நீக்கி அவங்களை சுதந்திரமாக இந்தியாவுக்குள்ளே கூட்டோம். அவங்க நாட்டினுடைய முறைப்பிரகாரம் அவங்க செஞ்சாங்க, கண்டனம் தெரிவித்தோம். ஆனால் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நாம் இருக்க வைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பர்மா, பங்களாதேஷ், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட் நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதற்கு நாம் கண்டனம் தெரிவித்தோம். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ இந்திய குடிமகன், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ இந்திய குடிமகனை பங்களாதேஷ் வெளியே அடித்து விரட்டுது. இந்த கருத்து சுதந்திரவாதிகள் யாருமே கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்த மதசார்பற்றவாதிகள் யாருமே கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஒரு கருத்து இல்லை, ஒரு கார்ட்டூன் இல்லை, ஒரு பேச்சு இல்லை, ஒரு அறிக்கை இல்லை, ஒரு செய்தியும் இல்லை. சரி, பிரதமரை சித்தரிக்க கூடாதா? பிரதமர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா? பிரதமரை பற்றி கார்ட்டூனே போடக்கூடாதா? கருத்து சுதந்திரத்துக்கு எல்லை இருக்கிறது. என்னுடைய கை உங்களுடைய மூக்குக்கு 1 சென்டிமீட்டர் முன்னால் தான் என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சட்ட மேதை சொல்லியிருக்கிறார். மூக்கில் வந்து குத்திச்சுன்னா பலம் கூர்ண்டியமில்லை, திருப்பி தாக்கித்தான் ஆக வேண்டும். எங்கே கருத்து சுதந்திரம்? இந்த நாட்டினுடைய தலைக்குடிமகன், 2வது குடிமகன் பிரதமர் வெளிநாட்டுக்கு போய் உலகத்தினுடைய அளவில் இந்தியாவினுடைய பேரை முதல்ல மதிக்கத்தக்க வகையில் செயல்படுத்தியவர் நரேந்திர மோடி. கட்சியை மாற்றி, கட்சி வித்தியாசத்தை மறந்துரு. வேற ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட்டுக்கு முன்னால் விலங்கு போட்டு மாட்டியிருக்கேன்னா அது கருத்து சுதந்திரமா? இட் இஸ் சேலஞ்சிங் தி சாவர்ஜினிட்டி ஆஃப் தி நேஷன். இந்த நாட்டின் இறையாண்மை மீது விடுக்கப்பட்ட சவால். அப்போ எங்கே கருத்து சுதந்திரம்? இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், கான்ஸ்டியூஷன் புக்கை நீ எரிப்பது கருத்து சுதந்திரமா? பிரசிடென்ட் ஆடை இல்லாமல் காமிப்பது கருத்து சுதந்திரமா? அது சுதந்திரம் அல்ல. அரசியலுக்கு அளவு உண்டு. அரசியல் ரீதியாக 1000 கார்ட்டூன் போடு. ஆனால் தேசத்தினுடைய பெருமையை அவமானப்படுத்துகின்ற வகையில் போடுகின்ற கார்ட்டூன் கருத்து சுதந்திரம் அல்ல. அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அந்த குற்றத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகள் ஒரு சில. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அதற்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கிறார். இவர்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு தெரியவே தெரியாது. அவங்க சரித்திரத்தை பின்னால பார்க்கறதே இல்லை. முதுகுல மூட்டையா அடுக்க வச்சுக்கிட்டு இவங்க கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறாங்க. 2019 இதே ஆனந்த விகடன் மீது இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதற்கு முன்னாலே இவங்க குடும்பத்தில் நெல்சன்கிற ஒரு சர்வே செஃபாலஜிஸ்ட், யாரு ஸ்டாலின் முதல்வராக வருவாரா, அழகிரி முதல்வராக வருவாரா, கருணாநிதிக்கு பின்னால் எடுத்த கருத்து கணிப்பில்
ஸ்டாலினுக்கு 70%, அழகிரிக்கு 2%. வெளியிட்ட தினகரன் சூறையாடப்பட்டது. 3 அப்பாவி ஊழியர்கள் கொளுத்தப்பட்டார்கள். கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த இதே விகடனுக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சட்டபூர்வமாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் எங்கே அரசியல் பண்ணுமோ அங்கே அரசியல் பண்ணு. நாட்டினுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவாலுக்கு நீ அரசியல் பண்ணாத. அப்போ நீ கேளு, இது தப்புன்னு சொல்லி இல்லை வாயை இறுக்கி முடிக்கிட்டு. இந்த பத்திரிகைக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நீ அரசியல் ரீதியாக 1000 கார்ட்டூன் போடு. நாங்கள் தாக்கப்படாத இடங்களே இல்லை, அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஆனால் தேசத்தின் இறையாண்மைக்கு சேலஞ்சு விடுற மாதிரி, தேசத்தினுடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி செய்கின்ற எந்த விஷயத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடைசி தொண்டன் இருக்கிற வரை அனுமதிக்க மாட்டான். அதனால் இதற்கு கண்டனம் தெரிவித்து விகடன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விகடன் இதற்கு மாறாக அவங்க கேஸ் போடுறாங்களாம். தப்புக்கு மன்னிப்பு கோருவதற்கு யோக்கியதை இல்லை, தெம்பு இல்லை, தைரியம் இல்லை. போடுங்க, விகடன் மன்னிப்பு கேட்க வேண்டும். விகடனுடைய இந்த கார்ட்டூனுக்கு விகடன் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் மூலமாக என்பதற்காக கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். அதற்காக இன்று வந்தோம். அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. ஒரு நாட்டில் வெளிநாட்டில் போயிட்டு ஒரு இந்தியர் சாதிச்சார் அப்படின்னா அதை நம்ம பெருமையாக பேசுகிறோம். இப்போ இந்தியர்கள் அங்கே சட்டவிரோதமாக குடியேறிட்டாங்கன்னு சொன்னாலுமே அவங்க நடத்தக்கூடிய விதம் உரிமை மீறலாக பார்க்குறாங்க, கை விலங்கிட்டு கால் விட்டு வராங்க. இது தொடர்பாக ஓப்பனாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது பெருசாக செயலின் அடிப்படையில் அதை காட்டு வெளியிடப்பட்டதான் பண்ணுறாங்க. என்ன செஞ்சுக்கலான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் அன்பு சகோதரருக்கு எந்த உள்நோக்கமும் கற்பிக்கவில்லை. பத்திரிகையாளர் நீங்கள் அமெரிக்க சட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், இந்திய சட்டம் என்பது நமக்கு தெரியும். இந்திய சட்டத்தில் அவனுக்கு குலாப் ஜாமுனும் ஜாங்கிரியும் கொடுத்து உட்காத்தி வச்சு ஃபாரினரை நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். நம்ம சட்டத்தில் என்ன தண்டிக்கணுமோ அதை தண்டிப்போம். நம்ம சட்டத்தில் ஏன் தண்டித்தா என்று நாம் கேட்பதில்லையே. அவனுடைய சட்டத்தினுடைய முறையாக செஞ்சுருக்கான்னு என்பது உங்களுக்கு தெரியும். we need not have any defense over that. அந்த அமெரிக்காவினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் டிஃபென்சிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு கண்டிச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க போனதை நம்ம கண்டிக்க முடியாது. இல்லீகல் இமிகிரண்ட்டாக போனதை கண்டிக்க முடியாது. அது அந்த நாட்டினுடைய சட்டம். எனவே இது சம்பந்தமாக நான் ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு விட்டு வைக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு. இதில் அரசியல் நிறைய செய்வோம். ஆனால் தேசத்தினுடைய பாதுகாப்பு, மரியாதை, இறையாண்மை, அதை அடகு வச்சுட்டு அரசியல் செய்ய வேண்டாம். அதை அடகு வச்சுட்டு அரசியல் செய்ய வேண்டாம். 7 லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழையிறது அப்படின்றது சாதாரண செயல் கிடையாது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்தியர்கள் மட்டுமே 7 லட்சம் பேர் போகிறாங்க அப்படின்னா இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த நாட்டின் மேலே இந்த நாட்டை விட அந்த நாட்டில் இருந்தால் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு தானே போகிறாங்க. இல்லை, அதனால நீங்கள் என்ன கேட்குறீங்க? இல்லை, அது ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்குறேன். இந்தியா 10 வருஷமாக பிஜேபி தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு 7 லட்சம் பேர் அங்கே போகிறாங்க அப்படின்னா ஏன் போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான். இந்தியாவிலிருந்து வெளியேறணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கிறாங்க. அன்றாடமாக தனக்கு தேவையான உணவு மட்டும் போதும் என்பவர் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு வீடு, ஒரு ரூம், 1 கிச்சன் போதும் என்பவர் இருக்கிறார்கள். தேவை என்ன என்பதை பொறுத்து அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ, அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தேவை பத்தலையோ, அவர்கள் ஏன் போனார்கள் என்ற கேள்வி அவர்களிடம் கேட்க வேண்டும். 7 லட்சம் பேர் வர்சஸ் 140 கோடி. உங்களுக்கு வச்சிடுறேன், 140 கோடி நம்பிக்கையோடு இருக்கான். 7 லட்சம் பேர் வேண்டாம்னு போகிறான். அவங்ககிட்ட கேட்குறது. ஏன்னா 7 லட்சம் நம்பிக்கை இழந்துக்கிறாங்க. அது உங்களுடைய முடிவுக்கு விட்டுறேன். போகிறவன் அவன் இஷ்டத்துக்கு போகிறான், சட்டத்தை மீறி போகிறான், புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்து போகிறான். அதெல்லாம் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பலை. காரணம், அதெல்லாம் அவங்க செய்கிறாங்களே, அதை கேட்க 140 கோடி பேர் சுகமாக வாழ்கிறார்கள். அதற்கு மேல் ஆசைப்பட்டவர்கள் போகிறார்கள் சட்டத்தை மீறி. அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேள்வி. கடுமையான சட்டத்திட்டம் தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணுங்கிற ஒரு வழிக்கு தள்ளப்படுறாங்க. ஆக நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மோசமானது, சரியில்லை. மிகவும் எல்லாருமே கஷ்டப்படுகிறார்கள். தினசரி வாழ்க்கை இங்கே என்னன்னே தெரியல.
அதனால் போகிறாருன்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. நன்றாக இருக்கிறார்கள். அரசியல் இதில் தயவுசெய்து செய்யாதீங்க. அந்த திட்டம் சரியில்லை, இந்த திட்டம் சரியில்லை, இதில் பயனாளிகளுக்கு போய் சேரலன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுவோம். அது அரசியல். ஆனால் தேசத்துக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு விஷயத்துக்கு அரசியல் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதை மட்டும் விட்ருங்க. அரசியல் நீங்கள் 1000 பேசுங்க, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம். ஆனால் எதிரி நாட்டுக்காரனுக்கு நம்ம இலக்காரமாக போகிறத செய்யாதீங்க தயவுசெய்து. கருத்து சுதந்திரம் அமெரிக்கா எதிரி நாடா? வேற்று நாட்டுக்காரனை பக்கத்தில் வச்சு அவனுக்கு முன்னால் இந்த நாட்டின் பிரதமரை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு குடிமகனாக நீங்கள் இருக்க தயாராக இருக்கீங்களா? நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்களா? நம்ம எதிரி நாடுன்ற வார்த்தையை சொன்னது நீங்க. நான் சொல்லல. சரி, அப்போ என்னுடைய ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த மொத்த விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்த விரும்புகிறீங்களா? இல்லை எதிரி நாடா அப்படின்ற கேள்வி தான் திரும்ப கேட்டேன். இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. நீங்கள் என்னுடைய பேச்சினுடைய மைய கருத்து எடுத்துங்க. வேற்று நாட்டுக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது நம் நாட்டினுடைய பிரதமரை அசிங்கப்படுத்துவது நியாயமா? அது 140 கோடி இந்தியனையும் அவமானப்படுத்தியது ஆகாதா? உங்கள் முடிவுக்கு விட்டுறேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே உணவுல ஒரு பிரச்சனை இருக்கு, உடை சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒரு செய்தி கூட இப்படிதான் வெளியிடணும் அப்படிங்கிற எப்படிதான் வெளியிடணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தை எப்படிதான் வெளியிடணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நான் கருத்து சொல்லிட்டேன் ஏற்கனவே. இது எப்படி வெளியிடணும்னு நினைக்கிறீங்க? இது வெளியிட தப்புனா எது சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதற்காக ஆலோசனை அந்த பத்திரிகை செய்யறதுக்கு நாங்கள் கன்சல்டேஷன் கமிட்டியில் போனோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ நீங்க வெளியிட தவறுன்னு சொல்றீங்க. ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை எப்படிதான் சொல்லணும்? அதாவது பத்திரிகை வெளியிடுவோருக்கு மூளை இருக்குல்ல, பத்திரிகை வெளியிடுவோருக்கு எது வெளியிடக்கூடாது, இதுக்கு முன்னால் வெளியிட்டீங்கல்ல, அப்போ இருந்த மூளை இப்போ எங்கே போச்சு? ஆக சந்தர்ப்பம் பார்த்து நாட்டினுடைய பிரதமரை அவமானப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே உங்கள் உள்நோக்கம். உங்களுக்கு தெரியாதது இல்லை, தெரிந்தே தவறு செய்கிறீர்கள். அதனால் இந்த சப்ஜெக்ட் இது போதும். இதில் நான் விவாதம் செய்ய விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். வெளியிட்டது இங்கே எதிரே இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்கள், இங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறையிலேருந்து அத்தனை பேர், பிஜேபிக்காரன், திமுக, தீக்க, பெரியாரிஸ்ட், சீமான்லேருந்து அத்தனை பேருக்கும் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான். அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறார். அவர் ஜெயிக்கிறதற்கு முன்னால் ஒரு கட்சி, ஜெயித்த பிறகு அனைவருக்கும் சமம். அவரை அவமானப்படுத்துவதை நாங்கள் ஏற்க மாட்டோம், நீங்களும் ஏற்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். செய்தி வெளியிட்டது தவறுங்கறீங்க. இந்த மாதிரி அப்ப எந்த மாதிரி வெளியிட இல்லை, நான் ப்ரெஸ் மீட் கொடுக்க இங்கே வந்தேன், விவாதிக்க வரவில்லை. இது விவாத மேடை இல்லை. அது 7 மணிக்கு வேற ஆளை பாருங்கள். தயவுசெய்து மன்னிச்சுங்க. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். இணையதளம் முழக்கப்பட்டதுக்கு வந்து அண்ணாமலையோட புகார் தான் காரணம் அப்படின்றத ஏற்றுக்கலாம். நீங்க தான் சொன்னீங்க. அண்ணாமலை புகார் கொடுத்தாரு, மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு செய்தது. யாராவது ஒருத்தர், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், பூர்வம் யாருமே சொல்லவே இல்லை. இல்லை, அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போ முதல்வர் சரி, நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எடுத்துங்க. அண்ணாமலை புகார் கொடுத்தார், அதனால் முடக்கப்பட்டிருக்கிறது.